ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம்லங்க வத்த குழம்பு. அதே டேஸ்ட்டில் அதே சுவையில் சூப்பராக பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான வத்த குழம்புக்கு இப்போ புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துட்டோங்க. அதை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்தளவு எடுத்து நான் அரிசி கழுவின தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. நான் நார்மலாகவே அரிசி கழுவின தண்ணி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன், ரசத்துக்கு குழம்புக்கெல்லாம். அதனால் அரிசி கழுவின தண்ணியில் ஊற வச்சுட்டோம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிறலாம். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்திக்கிட்டேன். இந்த மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுறப்ப சூப்பராக இருக்குங்க. 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிட்டேங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்திக்கிடலாம். டை ரோஸ்ட் தாங்க, ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை அப்படியே நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். நல்லா செவந்து வரணும். நல்லா அந்த பருப்போட வாசனையெல்லாம் செவந்து வரணுங்க. கருக விட்டுறக்கூடாது. அப்படியே வறுத்து கொடுத்துக்கிறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து கொடுங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணுறதுனால. இப்போ இதில் ஒரு 6 மிளகாய் வத்தல் சேர்த்திக்கிட்டேங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்திக்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துட்டோம். பருப்பு நல்லா செவந்து வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். கருக விட்டுறக்கூடாது, செவக்கத்தான் செய்யணும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். லைட்டாக அப்படியே கிளறி கொடுத்துக்கிறலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம ஆற வச்சுட்டு அப்புறமா பவுட்ரு பண்ணிக்கிறணும். நல்லா ஆறவும் பவுட்ரு பண்ணிக்கிறலாம். ஒரு தக்காளி எடுத்துட்டேங்க, நல்ல பெரிய சைஸ் தக்காளி. இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறலாங்க. ஒரே ஒரு தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறணும். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திக்கிட்டேன். ஒரு 5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் தாங்க இதுக்கு சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்திக்கிறலாம். 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம வெந்தயம் சேர்த்திக்கிறலாங்க. 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எச்சா சேர்த்திடாதீங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்திக்கிட்டோம். இது நல்லா செவந்து வரணுங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த நல்லெண்ணெயில் பண்ணுறப்ப தாங்க வத்த குழம்பு சூப்பராக இருக்கும். அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவரு, அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 25 பக்கம் இருக்கும், குட்டி குட்டியாக. அதை முழுசாக போட்டுக்கிட்டேன். பூண்டு ஒரு 8 பல்லுங்க, அதை 2 கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இதை நல்லா வணக்கி கொடுத்துக்கிறலாம். பெரிய வெங்காயம் சேர்த்தா வத்த குழம்பு நல்லா இருக்காதுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுறப்ப தான் சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ நல்லா வணக்கி கொடுத்துக்கிறலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கிறலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கிறோம். சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்து கொடுத்துடலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வணங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதில் சுண்ட வத்தல் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிட்டேங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவு சேர்த்திக்கங்க. 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு சுண்ட வத்தல் சேர்த்திக்கிட்டேன். எங்களுக்கு சுண்ட வத்தல் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டேன். இந்த சுண்ட வத்தல் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம வணக்கி கொடுத்துக்கிறலாம். சுண்டவத்தை நல்லா மொறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கி கொடுத்துடலாம். அந்த வாசனை வர்ற அளவுக்கு வணக்கி கொடுக்கணும். இது நம்ம இந்த வெஜிடேரியன் ஹோட்டல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்க, அது மாதிரி கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வத்த குழம்பு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம எப்படி பண்ணுறோன்றது உங்களுக்கு புரியும். இப்போ தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கிறோம். ஒரு தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணோம்லங்க, அதை சேர்த்திக்கிறேன். நல்லா வணக்கி கொடுத்துக்கிறணும். அந்த தக்காளியில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நம்ம வணக்கி கொடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறலாங்க. சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க மசாலா, அதை அரைச்சிட்டோம், பவுட்ரு பண்ணிட்டோம். அந்த பவுட்ரை சேர்த்திக்கிறோம். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வணக்கி விட்டுக்கலாம். சூப்பரான வத்த குழம்பு நமக்கு ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு.
செம டேஸ்டியாக நம்ம வத்த குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். இப்போ நல்லா வணக்கி கொடுத்துட்டோம். இதில் புளியை வந்து நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேங்க, அதை சேர்த்திக்கிட்டோம். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறலாங்க. உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு மூடியை போட்டு விட்டுறலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்கு. பார்க்க தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நமக்கு வெந்து வர்றப்போ நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பை கூட செக் பண்ணிக்கிறலாம். செக் பண்ணி கூட போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. மறுபடியும் மூடி போட்டு விட்டேன். அதான் கொதிச்சிட்ருக்குங்க. நல்லா கொதிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அரைச்சிக்கிறலாம். தேங்காய் ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்திக்கங்க. தேங்காய் வேண்டான்றவங்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு பூண்டு எடுத்து நசுக்கி பார்த்துக்கிறலாம். எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா மையாட்டம் இருக்கணுங்க. இந்தளவுக்கு வெந்து வந்தால் தான் குழம்பு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வத்த குழம்பு வந்து கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்திக்கிட்டோம். நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்து விட்டுருவோங்க. எல்லா பக்கமும் அந்த தேங்காய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தேங்காய் பேஸ்ட்டை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கிறலாங்க. செம்ம வாசனைங்க, சூப்பராக இருக்குது. இப்போ மூடி போட்டிருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சிம்மில் தாங்க வச்சு விட்ருந்தேன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம். நல்லா கொதிச்சிருச்சு. சூப்பராக நமக்கு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கல்யாண வீட்டில் கொடுக்குற வத்த குழம்பு எவ்வளோ திக்னஸ் ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பு. இப்போ சூடாக சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவு சாதம் எடுத்துக்கிட்டேங்க. இதில் சூடாக ஒரு கரண்டி வத்த குழம்பு சேர்த்திக்கிறலாங்க. இதில் நெய் சேர்க்குறவங்க ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து சாப்பிடுங்க, செமையாக இருக்கும். 2 அப்பளம் எடுத்துக்கிட்டேங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.